ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் உங்களை அனைவரையும் ஒரு விஷயம் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதத்திலையும் தொடர்ந்து இந்த வாரத்திலையும் இந்த காணொலியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சீக்கிரத்திலே நாம் ஒருவர் நேராக நாம் காண்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. காரியங்களை கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார். இந்த வைரஸுடைய தாக்கங்கள் வெகுவாய் குறைந்து கொண்டு வருகிறது. காரணம், எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட இந்த நாட்களிலே ஒரு நல்ல ஒரு விடுதலையை, சுகத்தை தேவன் அருளி கொண்டிருக்கிறார். குணத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். காயங்களை கட்டுகிற கர்த்தர் இந்த நாளிலே ஒரு நல்ல விடுதலை தேவன் தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையினாலே சீக்கிரத்திலே நம் ஆலயத்திலே ஒருவர் சந்திக்க நாள் வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரமாக நாம் கர்த்தரை இணைந்து நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேகர் கேட்கிறார்கள் கர்த்தருடைய பந்தியை நாம் எப்படி எடுப்பது என்று சொல்லி. தேவன் இந்த காரியங்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலம் நம்மை சுத்திகரிக்கும்படி ஆண்டவர் காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இந்த சுத்திகரிப்பு நாட்களிலே நாம் அதை பயன்படுத்தி கொண்டு இன்னும் அதிகமா இந்த சுத்திகரிப்புக்கு நேரம் நம்மை ஒப்பு கொடுப்போம். சீக்கிரத்தில் இந்த காரியங்கள் மாறும்பொழுது வருகிற மாதத்திலே நாம் திருச்சபையாராய் சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு கூட இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் எடுப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகினாலே கொஞ்ச காலத்துக்கு பின்பு நாம் ஒன்று சேர்ந்து ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது சீக்கிரத்திலே கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம், வாசிக்கலாம். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சத்தமாக வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளிலேயும் உம்மை துதித்தோம், ஆராதித்தோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், நீங்க சொல்லியிருக்கீங்க, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து பெறப்படும் வார்த்தையும் இருக்கும் என்று சொன்னீரே. உடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனே திரும்பாது என்று எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரே தகப்பன ராஜா, அதை நாங்கள் வாசிக்கிறது போல இப்பொழுதும் உடைய வார்த்தை நூறத்தனையாய் கிரியை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே உள்ளத்தையும் கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. இந்த ஆண்டவரே வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எங்கெங்கிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாலும் எல்லாருடைய இருதயத்திலும் உடைய வார்த்தை பதியும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாளிலே நீர் எங்களிடத்துல பேச விரும்புகிற, நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் இதன் மூலமாய் நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்து நேரப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு, நன்றாய் கவனிங்கள். சிதறடிக்கிறவன் உன்னுடைய முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். முதலாவது அரணை காத்துக்கொள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வழியை காவல் பண்ணு. இரண்டாவது வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் அறையை கெட்டியாக கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அருமையான தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் இங்கு நமக்கு உரைக்கிற காரியம், இந்த வசனம் 4 காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. இது கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஒரு வசனமாக நான் காண்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு நேராக என் கவனத்தை திருப்பினார். என் உள்ளத்தில் இந்த வார்த்தையை வைத்தார். இந்த நாகும் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, அன்றைய காலகட்டத்திலே அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைக்கு பொருந்தும்படியாக நமக்கும் இந்த வேத வார்த்தை அமைந்திருக்கிறதை கொடுக்கிறதை நீங்கள் நான் பார்க்க முடியும். ஒரு 4 காரியத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் இங்கு திருவுளம் பற்றுகிறார். முதலாவது அரணை காத்துக்கொள். இரண்டாவது வழியை காவல் பண்ணு. மூன்றாவது உன் அறையை கெட்டியாக கட்டிக்கொள். நான்காவது உன் பலனை ஸ்திரப்படுத்து.
இந்த 4 காரியத்தையும் தேவன் தந்த பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இந்த காலை நேரத்தில் இந்த 4 குறித்து உங்களோடு கூட பேச போவதில்லை. இந்த ஒரே காரியத்தை குறித்து மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமே ஆனால், மற்ற 3 காரியங்களை குறித்து ஒரு செய்தியாக பின்பு நான் உங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன். இன்றைக்கு முதலாவது அரணை காத்துக்கொள் என்கிறதான காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். உன் அரணை காத்துக்கொள், அதாவது காத்துக்கொள் என்கிறதான தலைப்பின் கீழே எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது உன் அரணை காத்துக்கொள் என்று எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் முனிஷன் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முனிஷன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஆயுதம் என்று சொல்லி அர்த்தம். அதாவது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆயுதத்தை காத்துக்கொள். எப்பொழுது உன் முகத்துக்கு முன்பாக சிதறடிக்கிறவன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சிதறடிக்கிறவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த பூமி அனைத்தும் சத்துருடைய கரத்திலே கொடுக்கப்பட போகிறது. சாத்தானுடைய ஆளுகை ஆரம்பித்து விட்டது. வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது தேவன் உரைத்த, தம்முடைய தீர்க்கதரிசிகள் உரைத்த இந்த கடைசி காலம் இதுதான் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களும் நிரூபித்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உரைத்த கடைசி நாட்களுக்கு நேராய் வந்துவிட்டோம். தேவன் உரைத்த அந்த இறுதி நாட்களுக்கு நேராய், கர்த்தருடைய நாளுக்கு நேராய் நீங்கள் நானும் வந்துவிட்டோம். இது எதை காண்பிக்கிறது? அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அந்தி கிறிஸ்துவுடைய காரியம் இன்றைக்கு வெகு விரைவாக இந்த பூமியை ஆட்கொள்ள வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முகத்தை சிதறடிக்கிற அந்த அந்தி கிறிஸ்து, அந்த பிசாசனுடைய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறபடினாலே அதிலிருந்து நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ள நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது, தேவன் நமக்கு கொடுத்தவைகளை வைத்து நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு காலை நேரத்திலேயும் நம்மை காத்துக் கொள்ளும்படிக்கு தேவன் சொல்லுகிற சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். எதெல்லாம் நீங்கள் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டும். நன்றாய் கவனிங்கள். வெகு சீக்கிரமாக வரப்போகிற இந்த காரியத்திலிருந்து, வெகு சீக்கிரமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரப்போகிற இந்த எல்லா சத்துருவின் கிரியைகளிலிருந்தும் நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வருகையிலே பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்பாக தேவன் விரும்புகிற காரியங்களை நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் இங்கு நாகும் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது உன் அரணை காத்துக்கொள். தேவன் உனக்கு கொடுத்த பாதுகாப்பு என்னும் அரணை, உன் ஆயுதத்தை காத்துக்கொள் என்று சொல்லி இங்கு தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்க்க முடியும். மேலும் நீங்கள் எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பேன் சொன்னால் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உனக்கு ஒரு மிகப்பெரிய பணியை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்கும் உன்னை காவலனாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காவல் பணி இன்றைக்கு உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு நேற்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. இது சமீபமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. நீங்கள் வாசித்து பார்ப்பேன் சொன்னால், முதல் மனிதனாகிய ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஏதேன் தோட்டத்தில் அவனை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்திற்குள் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நன்றாய் கவனிங்கள். பூமியிலே ஒன்றுமில்லாத காலத்திலேயே, அப்பொழுது சத்துருக்கள் இல்லாத காலத்திலேயே ஆண்டவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது காக்கவும் வைத்தார் என்று சொல்லி. இந்த காவல் பணியை இன்றைக்கு நேற்று அல்ல, கர்த்தர் நம்முடைய கரத்திலே, ஆதியிலே நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சில காரியங்களை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களை நீங்கள் நானும் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல கூட தேவன் விரும்புகிற காரியம் எது, எதை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, எதை நாம் காத்து கொள்ள வேண்டும்?
எந்த காரியத்தை நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டும்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இதோ திருடனை போல் வருகிறேன். திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக. தன் மானம் காணப்படத்தக்கதாக. நிர்வாணமாய் நடவாதபடி. நன்றாய் கவனிங்கள். நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. முதலாவதாக ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை இந்த கடைசி காலத்திலே காத்துக் கொள்ள வேண்டிய முதல் காரியம் தங்கள் வஸ்திரத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது சரீர பிரகாரமாய் உடுத்துகிற இந்த வஸ்திரத்தை குறித்து சொல்லவில்லை. ஆண்டவர் அங்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், மானம் காணப்படாதபடிக்கு, உன் நிர்வாணத்தை நான் பார்க்க கூடாதபடிக்கு நீ விழித்திருந்து உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள. அங்கே ஆண்டவர் ஆவிக்குரிய வஸ்திரத்தை குறித்து எழுதுகிறதை, ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மனிதன் தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய வஸ்திரங்களை நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்களுக்கு என்று சில வஸ்திரங்களை உடுத்தும்படிக்கு மோசையை செய்யும்படிக்கு தேவன் மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆசாரியர்கள் உடுத்தும்படிக்கு நீ அவர்களுக்கு ஒரு சிறப்பான, ஒரு மகிமையான வஸ்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று யாத்திராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஆராதனை வஸ்திரங்களையும், ஆராதனை வஸ்திரங்கள், அதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் ஆராதனை வஸ்திரங்களையும், ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான, ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும், பரிசுத்த வஸ்திரத்தை நல்ல கவனிங்க. ஒரு மகிமையான, ஒரு விசேஷமான, தன்னுடைய பணியை செய்வதற்கு ஒரு விசேஷமான ஒரு வஸ்திரத்தை அன்றைக்கு ஆசாரியர்களுக்கு தேவன் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு அவருடைய மகிமைக்குள்ள நீங்கள் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் தம்மோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வருகிற முகத்தை சிதறடிக்கும்படி வருகிற இந்த சத்ருவின் கரத்துக்கு நீங்கள் நானும் விலக்கி தேவனோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையான வஸ்திரங்களை முதலாவது நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பின்பு வாசித்து பாருங்கள். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆசாரியனுடைய உச்சன் தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அவன் உடுத்துகிற அணிகிற வஸ்திரத்தை குறித்து நீ எப்படி செய்ய வேண்டும், அது எவ்வளவு கவனமாய் செய்ய வேண்டும் என்று மோசேக்கு ஒரு நீண்ட காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து செய்விக்கிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தேவ பிள்ளை தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என்ன வஸ்திரங்கள்? ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது நான் சொன்னேன், சில வஸ்திரங்களை குறித்து நான் அடையாளம் காட்டி கொடுத்தேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட அந்த வஸ்திரங்களை உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது, களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு, வாசிங்க, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்துவித்தார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை முதலாவது காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். தேவன் நமக்கு கிருபையாய் ஈவாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் நானும் கவலையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆகையினால் எப்படி நான் வாழ்ந்து விடுவேன், ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், நான் ஆண்டவருடைய வருகைக்கு நான் சென்று விடுவேன் என்று சொல்லி நிர்விசாரமா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, முடிவு வரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு முகத்தை சிதறடிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறதான, நம்முடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கும்படி வந்து கொண்டிருக்கிற, எத்தனைத்துக் கொண்டிருக்கிற இந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா அதே 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இன்னொரு வஸ்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், வீரத்துக்கு பதிலாக ஆனந்த
தைலத்தையோ வாசிங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். துதியின் உடையை கொடுக்கவும். அல்லேலூயா. இரண்டாவது நாம் காத்துக்கொள்ள வேண்டிய வஸ்திரம் அதிலே துதியின் வஸ்திரம். நம்முடைய வாயை விட்டு ஒரு நாளும் துதி பிரியாம இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கடந்த வாரத்துல சொல்லும்போது செய்தியில சொன்னேன், தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, யாருடைய நாவிலே துதி காணப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் முற்றமுடிய ரட்சிக்க காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த துதியின் வஸ்திரத்தை எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இறுதி வரை கடைசி வரை கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். துதிதான் ஜெயத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது துதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு வஸ்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. மூன்றாவது வெண் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஜெயம் கொள்ளும் பொழுது, பாவத்தை ஜெயம் கொள்ளும் பொழுது, அக்கிரமங்களை ஜெயம் கொள்ளும் பொழுது, உலக லௌகிக காரியங்களை ஜெயம் கொள்ளுகிற நமக்கு ஆண்டவர் ஒரு வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். அதை நாம் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியிலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இன்னொரு வஸ்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா எங்கிலும் நாம் காத்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம். அல்லேலூயா. காலத்திற்கு அல்லது பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்காதபடிக்கு தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறபடினாலே, தேவன் நம்மை தனியாக அழைத்திருக்கிறபடினாலே நாம் தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று யோவானுக்கு தேவன் இங்கு வெளிப்படுத்துகிறார். கடைசியாக ஒரு வஸ்திரத்தை குறித்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனங்கள்ல அங்கு ஒரு வஸ்திரம் குறித்து போடப்பட்டிருக்கிறது. விருந்தாளிகளை பார்க்கும்படிக்கு ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத. போதுமானது. ஐந்தாவதாய் கடைசியாக அங்கு ஒரு வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்யாண வஸ்திரம் என்று சொல்லி. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆயத்தம் என்கிறதான ஆடையை குறிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன காரியங்களிலே நாம் சரியாக இருந்தாலும் சரி, ஆயத்த நமக்குள்ள இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல அவர்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள், எல்லாம் ஆயத்தமா இருந்தாங்க, சில காரியங்கள் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனால் இருக்க வேண்டிய மற்றொரு காரியத்துல, முக்கியமான காரியத்துல ஆயத்தம் இல்லாதபடினாலே, அவர்கள் ஆயத்தமா எண்ணெயை தங்களோடு கூட கொண்டு வராதபடினாலே அவர்கள் கைவிடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக நாம் காத்து கொள்ள வேண்டியது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். இவைகளை கரைபட ஒரு நாள் விடக்கூடாது. சாத்தான் எப்படியாவது நம்முடைய வஸ்திரத்தை கரைபடுத்துவதற்கு எத்தனிப்பான், பல காரியங்களை கொண்டு வருவான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்கிறேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். இங்க பிரதான ஆசாரியனாகிய யோசுவா எங்கு சென்று நிற்கிறான் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் நிற்கிறதை பார்க்கிறோம். நிற்கிறது தேவ சமூகம் தான். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்கள். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய. நன்றாய் கவனிங்கள். நம்முடைய வஸ்திரத்தை எப்படியாவது கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுவான். எந்த விதத்திலாவது, எப்படியிலாவது, எந்த காரணத்தை கொண்டாவது நம்முடைய வஸ்திரத்தை கெடுத்து போடும்படிக்கு சாத்தான் பல தந்திரங்களை, உபாயங்களை பின்பற்றுவான். இங்க கூட பார்க்கிறோம், சாத்தான் என்ன செய்தான்? தொடர்ந்து வாசிங்க. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நன்றாய் கவனிங்கள். நிற்கிறது தேவ சமூகம். ஆனால் அங்கேயும் வஸ்திரத்தை கரைப்படுத்தும்படி சாத்தான் வந்து நிற்கிறான்.
வலது பக்கத்திலே வந்து நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். நன்றாய் கவனிங்கள். பிரதான ஆசாரியன் தான், தேவ சமூகத்திலே நிற்கிறவன் தான். ஆனால் அவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? அழுக்கான வஸ்திரம் தரித்தவனாய். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அங்க ஒரு அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாய். இது எப்படி உண்டானது? இது எப்படி வந்தது என்று சொன்னால், சாத்தான் அவனுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறவனாய் நின்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முன்பே சொன்னது போல எவ்விதத்திலாவது நம்மளை மோசம் போக்கும்படிக்கு சாத்தான் வஞ்சனை உள்ளவனாய், வஞ்சக பிசாசு நம்மை பல வழிகளிலே நம்மை மோசம் போக்கும்படிக்கு அவன் எத்தனை பண்ணுவான். அவன் எப்படியாவது நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்த, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை, தேவன் நமக்கு தந்த துதியின் வஸ்திரத்தை, தேவன் நமக்கு தந்த ஆயத்தம் என்கிற கல்யாண வஸ்திரத்தை எப்படியாவது கெடுத்து போடுவதற்கு அவன் எத்தனை பண்ணுவான். ஆனால் இங்கு பார்க்கிறோம், யோசுவாவின் வஸ்திரத்தை சாத்தான் கரைப்படுத்தினான். ஆனால் தேவன் என்ன செய்தாரா? அவனுடைய நாவை தொட்ட பொழுது, அவன் சரீரத்தை தொட்ட பொழுது அவன் முழுவதும் பரிசுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். அங்கு கூட ஏசாயா பல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், அக்கிரமக்காரர்களே, உங்கள் சிந்தையில வீரராய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னை பார்த்த பொழுது, தனக்குள்ள ஜீவியத்தை பார்த்த பொழுது அவன் அழுக்குள்ளவனாய், பாவம் நிறைந்தவனாய் காணப்பட்டதை அவன் கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. உடனே ஏசாயா சொல்கிறான், ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன போது கர்த்தர் சொல்கிறார், உன் நாவை நான் தொட்டேன், உன் சரீரத்தை தொட்டேன் என்று சொல்லும் பொழுது அவன் பரிசுத்தம் அடைகிறதை பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வஸ்திரங்களை நீங்களும் நானும் எந்த நேரத்திலும் காத்துக்கொள்ளணும். நெகேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நெகேமியாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அலங்கத்தை கட்டும்படிக்கு, எருசலேமை அலங்கத்தை கட்டும்படிக்கு அவன் பிரயாசப்பட்டு அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். அங்கே அவனுக்கு சத்துருக்கள் பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறார்கள். முதலாவது தூஷணம் பண்ணுகிறார்கள், அவர்கள் வேலைகளை தடை பண்ணுகிறார்கள், கடைசியாக ஆயுதங்களை கொண்டு வந்து அவர்களை தாக்குவதற்கு எத்தனை பண்ணுகிறார்கள். ஆனால் நெகேமியாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? வாசித்து பாருங்கள். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து நமக்கு காவலுக்கு வேலைக்கும் உதவ, ராத்திரியும் பகலிலும் நமக்கு உதவும்படிக்கு அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள், அதாவது ஒருவரும் வீட்டுக்கு போக வேண்டாம், கர்த்தருடைய வேலையை செய்து முடிக்கும் வரைக்கும். நன்றாய் கவனிங்கள் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க வரைக்கும், கர்த்தருடைய வேலையை செய்து முடிக்க வரைக்கும் நாம வீட்டுக்குள்ள போகக்கூடாது, நாம மற்ற காரியத்துக்குள்ள இறங்கக்கூடாது, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நெகேமியா இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பினார்கள். அப்பொழுது நெகேமியா சொல்றான், எல்லாரும் ராத்தங்க கடவர்கள். தொடர்ந்து வாசிங்க. நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராயிலும், அதாவது ஒருவரா எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறான். ஊழியக்கார மாத்திரம் அல்ல, விசுவாசிகளாயினும் சிறு பிள்ளைகளாயினும் வாலிபர்களாயினும் எல்லாரும் என்ன செய்யணும்னா, வாசிங்க, எங்கள் வஸ்திரங்களை களைந்து ஓடாதிருந்தோம். அல்லேலூயா. இதோடைய அர்த்தம் என்ன? வஸ்திரத்தை நாங்கள் களைந்து போட சமயம் கொடுக்கல, இந்த வஸ்திரத்தை மாற்றிக் கொள்ள கூட நாங்கள் சமயம் கொடுக்கல, இந்த வஸ்திரத்தை நாங்கள் அந்த அளவாய் காத்துக் கொண்டோம், இந்த வஸ்திரத்தையே நாங்கள் பிடித்துக் கொண்டோம். எதற்காக? சத்துருக்கள் எங்கள் வேலைகளை தடை செய்யாதபடிக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய முகத்துக்கு முன்பாக நம்மை சிதறடிக்கும்படி சத்துருவின் கிரியைகள் இந்த கடைசி நாட்களில் பெருகிக் கொண்டிருக்கிறது. முதலாவது, நம்முடைய வஸ்திரங்களை களைந்து போடாதபடிக்கு, தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த நித்தியமான வஸ்திரங்களை இழந்து போகாதபடிக்கு முதலாவது நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவராகிலும் எழுந்து போகாதபடிக்கு
தேவன் கொடுத்த இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது எதை காத்துக்கொள்ள வேண்டும்? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் லூக்கா 21:10 இந்த 2 வசனங்கள் 19ஆம் வசனம் இந்த 2 வசனங்களை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க, 2 ஒருதான். இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். இருதயமும் ஆத்துமாவும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதுதான். நல்ல கவனிங்க. இரண்டாவது நாம் எதை காத்துக்கொள்ள வேண்டுமா? நம்முடைய இருதயத்தை, அதாவது நம்முடைய ஆத்துமாவை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். 2 காரியங்கள் இந்த ஆத்துமாவுக்கு இந்த இருதயத்துக்கு விரோதமாக எழும்புகிறது. வெளியிலிருந்து சில காரியங்களும் உள்ளுக்குள்ளிருந்து சில காரியங்களும் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்துகிறது. எந்த காரியம்? வெளியிலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால் பாவங்கள், சாபங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள்லாம் என்ன செய்யுதுன்னா நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன். வேற எங்கேயும் சொல்லல, என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன் சொன்னா. உங்களுடைய வார்த்தை என்னை காத்துக்கொள்ளட்டும் ஐயா. சங்கீதம் 119:11ஆம் வசனத்தில் அதை நீங்கள் வாசிக்க முடியும். என்னுடைய இருதயத்தில் உடைய வசனத்தை காத்துக்கொள்கிறேன். ஏன்? என்னுடைய ஆத்துமாவை நான் காக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானது. என் இருதயத்தை கரைப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தீர்க்குள்ளது. நம்முடைய சரீரத்திலே எல்லாவற்றை பார்க்கிலும், அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆகிறது. நம்முடைய சரீரத்திலே தேவன் கொடுத்த எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதா. எனவேதான் பக்தன் சொல்கிறான், உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளியிலிருந்து வருகிற காரியத்துக்கு நாம காத்துக்கொள்ளணும். உள்ளிருந்து நம்மை தாக்குகிற காரியத்திற்கும் நம்முடைய இருதயத்தை, ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற முதலாவது சொன்ன வெளியிலிருந்து வருகிற பாவங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் லௌகிக காரியங்கள். இப்பொழுது உள்ளுக்குள்ளிருந்து நம்முடைய ஆத்மாவை கெடுக்கிற காரியங்கள். என்ன காரியம்? ஆண்டவர் இங்க தெளிவாய் சொல்லுகிறார். மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள, நல்லா கவனிங்க, எங்க இருந்து? இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் இருதயத்திலிருந்து இத்தனை காரியங்கள் புறப்படுமா. ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ள இருந்து ரட்சிக்கப்படாத, தேவனோடு கூட இணைந்திராத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இருதயத்திலிருந்து, அவன் எண்ணத்திலிருந்து அவன் ஆத்துமாவை கெடுக்கும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு லிஸ்டையே ஆண்டவர் இங்க கொடுக்கிறத பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு பட்டியலை ஆண்டவர் போடுறாரு. வேசித்தனம், களவு, திருடு, இப்படிப்பட்ட கொலை பாதகம் எல்லாமே எங்கிருந்து புறப்படுகிறதா? மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளது புறப்படுகிறதா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை கெடுத்து போடும். ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆத்துமாவை, உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும், நீ எப்படிப்பட்ட காவல் வேணா வைத்துக்கொள், இவைகள்லாம் வரக்கூடாதபடி உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இவைகள்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள புறப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவைகள் எல்லாம் கலந்து போட்டு உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொண்டா, உன் ஆத்துமாவில இருந்து ஜீவ ஊற்ற புறப்படும், மகிழ்ச்சி புறப்படும், சந்தோஷம் புறப்படும், இரட்டிப்பான களிக்கூறுதல் புறப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளவுதான் காரியங்களை சம்பாதித்தாலும் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள தவறினால் அவனுக்கு நஷ்டத்தை தவிர வேறு ஒன்றுமே ஏற்படாது.
ஆண்டவர் வேதத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, மத்தேயு 16:26 வாசியுங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த நீங்க என்ன சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களை சவதரித்து சேர்த்தாலும் சரி, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவன் என்பது ஆத்துமாவை குறிக்கிறது. ஒரு ஆத்துமாவை, அவனுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவதனாலே அவனுக்கு லாபம் என்ன? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்துமாவை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணும், பொறுமையோடு காத்துக்கொள்ளணும், சோர்ந்து போகக்கூடாது. தேவன் ஒரு நாளிலே வந்து அதற்குரிய பலனை தருவார் என்கிற நம்முடைய நம்பிக்கையோடு நம்முடைய ஆத்துமாக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு ஓமையை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததாம். வழக்கமாய் விளைந்ததை விட, வழக்கமாய் அறுவடை செய்கிறதை விட 100 மடங்கு அவன் என்ன பண்ணான்? அந்த நாட்களில் அறுத்தானாம். ஆனால் அறுத்த அவன் என்ன செய்தானாம்? அவன் தன் இருதயத்திலே இப்படியாக யோசித்தானாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்க அதை வாசிக்க முடியும். அவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொன்னான், ஆத்துமாவே, நீ எல்லா கொழுத்தவைகளை சாப்பிட்டு சம்பூர்ணம் அடைந்து நீ திருப்தியாயிடு, உனக்கு போதுமானவைகள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்றான். வாசிக்கலாம். 20வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்கிறேன். தேவனோ அந்த மனிதனை நோக்கி, மதிகேடனே, அவனுக்கு கொடுக்கிற பேரை கவனிங்க, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் சவதரித்த சேர்த்துக்கொண்ட, ஆனா ஆத்துமாவை காக்க தவறினபடினாலே இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால், நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாக என்று யோசித்து பார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, பேரை சம்பாதிக்கலாம், பட்டத்தை சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல ஒரு வீட்டுக்கு 2 வீடை சம்பாதிக்கலாம், ஆஸ்திகளை சம்பாதிக்கலாம். நிறைய பேர் நினைக்கிற காரியம் அதான். இன்னைக்கு நம்முடைய 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கொரோனா வியாதி, இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள தானே நம்ம உட்கார முடியுது. எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க. அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய வசதி, அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய காலம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கலையே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் இந்த நாட்களிலே அத்தியாவசியத்துக்கு மாத்திரம் தான் செலவு பண்ண முடியுது, ஆடம்பரத்துக்கு பண்ண முடியலையே. இதை கண்டாவது இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நாம் எல்லாவற்றையும் சகோதரிக்கிறோம், சேர்க்கிறோம், ஆனால் அதை காட்டிலும் விலையேற பெற்றது நம்முடைய ஆத்துமா என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களா போல ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக. எதை சுத்தமாக்கி கொள்ள வேண்டுமா? எதை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும்? நம்முடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல, உன் ஆத்துமாவை காத்துக்கொள். நீ எவ்வளவு பொருட்களை இழக்க நேரிட்டாலும், நீ எவ்வளவு பணத்தை நீ செலவழிக்க நேரிட்டாலும் பரவாயில்ல, நீ காத்துக்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான ஒன்று உன் ஆத்துமா. மேலும் அதே அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1 பேதுரு 1:9ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். நீங்கள் அப்பொழுதுதான் ஆத்தும ரட்சிப்பு அடைவீங்க. நீங்க காத்துக்கொள்ள, நீங்க உங்க ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்கள் ரட்சிப்பின் பலனை, ஆத்துமாவின் ரட்சிப்பின் பலனை நீங்கள் அடைவீர்கள் என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவது சொன்னேன், நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 3வது வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. 3வது இங்கு வாசிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வெற்றி பகர்தலை கொடுக்கிறதை பார்க்க முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன். எதை காத்துக்கொண்டானா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. 3வது மிகப்பெரிய ஆயுதம் நம்ம தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய விசுவாசம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். தேவன் வரும்போது எதை பார்ப்பார் என்று சொன்னால், மனுஷருக்குள்ளே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை காண்பாரோ?
விசுவாசத்தை தான் பார்ப்பார்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கண்டு வழி நடக்கிறவர்கள் அல்ல, நாம் காணாது வழி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாது விசுவாசித்தலே பாக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தை நீங்கள் நானும் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார். ஏன் காத்து கொள்ள வேண்டும்? எதற்காக விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்? இந்த விசுவாசத்தை நமக்குள்ளிருந்து எடுத்து போடும்படிக்கு சாத்தான் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வடிவிலகி போக செய்யும்படிக்கு பலவிதமான காரியங்களை சாத்தான் உட்புகுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில, இந்த இக்கட்டான சூழ்நிலையில அநேகருக்குள்ள சாத்தான் விதைக்கிற காரியம், ஆண்டவர் கைவிட்டுட்டாரு உங்களை, ஆண்டவர் உங்களை தள்ளிட்டாரு, இல்லாட்டி இந்த கொள்ளை நோய் உங்களுக்கு வருமா, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேரிடுமா என்று சொல்லி அநேக விசுவாசிகளை, ஏன் அநேக ஊழியக்காரர்களின் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும்படிக்கு சாத்தான் பல காரியங்களை செய்கிறான். ஆனால் பிரியமான தேவஜனமே, நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய பலனை ஒரு நாள் பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்மை வெறுமையாய் சோதித்து நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை உயர்த்தும்படிக்கு, நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். யூதா இதை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான். யூதா எழுதின பொதுவான நிருபம், அதில் ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம் இருக்கிறது. 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதி உணர்த்தும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கு. நன்றாய் கவனிங்க. யூதா நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது பொதுவான சத்தியங்களை குறித்து, பொதுவான ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்து எழுத எத்தனித்த பொழுது அவனுக்குள்ளே ஆவியானவர் ஒரு பாரத்தை கொடுத்தார். என்ன பாரம்? வாசிங்க தொடர்ந்து. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. எது அவசியம்? இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறது எதுவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்திற்காக பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு விசை ஒப்பு கொடுத்தார். எத்தனை விசை ஒப்பு கொடுத்திருக்காரு? ஒரு விசை ஒப்பு கொடுத்தார். இந்த விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் தைரியமாய் போராட வேண்டும். யுத்தம் செய்யணும், போராடணும். எதற்காக? நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள. இன்னைக்கு லேசான ஒரு சில காரியங்களே விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். ஒரு சின்ன குறைவு, ஒரு சின்ன ஒரு காரிய ஏமாற்றம், ஒரு சின்ன ஒரு பொருளாதார குறைவு, சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு சின்ன போராட்டம். அநேக விசுவாசிகள் இன்றைக்கு என்ன சொல்றாங்க? ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர்களை நடத்துகிறார் என்று சொல்ல கத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த கவர்மெண்ட் செய்கிற காரியங்கள் அல்ல. இந்த நலத்திட்டங்களை நம்பி நீங்களும் நானும் வாழ இது எத்தனை நாளைக்கு நமக்கு வரும்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசத்துல வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளை சொல்லுவாங்க, நான் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசத்தினால் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய விசுவாசத்தை நீங்களும் நானும் காத்துக்கணும். மேலும் யூதா அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பெரிய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். தேவன் உங்களுக்கு கொடுத்த மகா பெரிய விசுவாசம் சாதாரணமானதல்ல. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்று சொன்னால் விசுவாசம். அந்த மகா பெரிய விசுவாசத்தை உங்கள் உள்ளத்திலே உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லி இங்க யூதா அறிவுறுத்துகிறதை பார்க்க முடியும். நீங்கள் யூதா எழுதின இந்த பொதுவான நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான். ஆனால் அங்கே விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு யூதா இங்க அழகாக தெளிவுபடுத்துகிறதை வார்த்தைகளை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அநேக கள்ள உபதேசங்கள் எழும்பி வரும், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வருவார்கள். எதற்காக? நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படிக்காக, நம்முடைய விசுவாசத்தை அழித்து போடும்படிக்காக. ஆனால் வேத வார்த்தை சொல்லுகிறது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து
தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டத்தை பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். எந்த கட்டளையை தொடர்ந்து வாசிங்க. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அல்லேலூயா. உன் விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு விலகிடாத. நீ காத்துக்கொள்ளணும்னா, உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும்னா, உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும்னா, உனக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று உன் விசுவாசத்தை நீ சேர்த்து காத்துக்கொள்ளணும். அத பவுல் சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? அதை ஒரு கட்டளையாக தீமோத்தேயுக்கு போதிக்கிறதை பார்க்க முடியும். ஏதோ ரிக்வெஸ்டா சொல்லல, ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுப்பா என்று சொல்லல. ஒவ்வொரு விசுவாசியும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டளை நம்முடைய விசுவாசத்தையும் நல் மனசாட்சியிலும் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யார் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை விட்டார்களோ அவர்கள்லாம் தங்களுடைய கப்பலாகிய விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று அதே அதிகாரம் 19 அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசத்தை விட்டு விட்டார்களோ அவர்கள்லாம் தங்கள் வாழ்க்கை என்கிற கப்பலை சேதப்படுத்தி கொண்டார்கள் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும், ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இம்மைக்குரிய எந்த காரியமும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வழிவிலகி செய்யக்கூடாது. நம்மை அதற்காக நம்மை அர்ப்பணிக்க கூடாது. உலக பொருட்களோ, உலக பணமோ, உலக லௌகிக காரியங்களோ ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை புலம்பெயர்ந்து பெயர் செய்யக்கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணும். தைரியமாய் போராட வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மேலும் வாசிங்கள் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம். தீமோத்தேயுக்கு பவுல் மேலும் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா வீண் பேச்சுகள், கிழவிகளின் பேச்சுகள், கட்டு கதைகள். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்திருந்து எத்தனையோ ரூமர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படிக்கு அநேக காரியங்கள் வந்துருச்சு. 21 நாள் சொல்லும் போது அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க. இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே 40 நாள் முடிவில் இப்படி நடக்கும்னு சொல்றாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் என்ன சொன்னாலும் விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் தேவன் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒரு நாள் வழி விலகி போகாதீங்க. அந்த விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். எதற்கு நீங்க இணங்காதீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு மறைத்து ஒரு காரியத்தையும் பூமியில செய்ய மாட்டார். அவருடைய வருகை வரும்பொழுது கர்த்தர் நம்ம இவைகளை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஓரிமை பொழுதிலே கர்த்தர் அவரு கூட நாம் இணைந்து கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. குடும்பமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படிக்காக. ஏன் தெரியுமா? நம்மை சிதறடிக்கும்படி நம்முடைய முகத்துக்கு நேராய் வஞ்சனைக்காரன் வந்து கொண்டிருக்கிறான். கடைசி காலத்திலே பொல்லாத சத்துருடைய கிரியைகள் ஆரம்பிக்க போகிறது. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரணை காத்துக்கொள்ள வேண்டும். எது அரண், எது நமக்கு பாதுகாப்பு, எது நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது சொன்ன எல்லா காவலோடும் இருதயத்தையும் ஆத்துமாவையும் காத்துக்கொள்ள வேண்டும். 3வது நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு தேவ பிள்ளையினிடத்துல சாத்தான் கலைந்து போட விரும்புகிற காரியம் இந்த 3 காரியம். எப்படியாவது இந்த 3 காரியத்திலிருந்து நம்மை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பல காரியங்களை இன்றைக்கு எத்தனை பண்ணி திட்டிக் கொண்டிருக்கிறான், சதி திட்டம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை இவைகளை காத்துக்கொள்வார்கள் என்று சொன்னான். இவைகளை காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தம்முடைய வருகையை நம்மை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியத்தில் நீங்கள் நானும் தப்பி பிழைக்க முடியும். கர்த்தருக்கு சித்தம் என்று சொன்னால் அந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்துடைய மீதி பகுதிகளை வருகிற காலத்தில் நாம் தியானிக்கலாம். இப்பொழுது நாம் இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுங்கள். முடியாதவர்கள் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி
குடும்பமாய் ஆங்காங்கே இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு இந்த காணொலியின் மூலமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் முடிந்த யாவரும் முழங்கால் படியிடுங்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்க போறீங்க. ஆண்டவரே, என் அரணை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா, எனக்கு பலனை தாங்க. ஆண்டவரை கேளுங்க பார்க்கலாம் எல்லாரும் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, சத்ருவானவன் எனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறான். சாத்தான் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த கடைசி நாட்களில் எழும்பிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய வஞ்சகமான கரங்களிலிருந்து, வஞ்சகமான சாத்தானுடைய கரங்களிலிருந்து எங்கள் வஸ்திரத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்கள் ஆத்துமாவை, எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள, நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய பலனை தந்திருங்கப்பா. கேட்போமா, ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆண்டவரை தகப்பனை காலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி ஆங்காங்கே கர்த்தரை துதித்தோம். உம்மை துதித்து ஆராதித்த ஆண்டவரே தகப்பனை விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசின நல்ல தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாய் 30, 60 மாத்திரம் அல்ல 100 தனையாய் பலன் தர கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இதோ எங்கள் முகத்துக்கு நேராய் வருகிற, எங்களை சிதறடிக்கும்படி வருகிற சாத்தானுடைய எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவரே, குறிப்பா எங்களுடைய வஸ்திரத்தை நீர் தந்த எங்களுடைய ஆண்டவரே வஸ்திரத்தை, ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை, ஆவியை, ஆண்டவரே இருதயத்தை, ஆண்டவரே முக்கியமாக எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரியும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய இருதயத்தெல்லாம் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தகப்பன ராஜா பெரிய மிகப்பெரிய எழுப்புதலை காண எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் இந்த நிலை நீடிக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு தகப்பன பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே ஆறுதலின் தேவன் தாமே ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரை திறந்த வாசலை வைங்கப்பா. சீக்கிரத்தில் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சந்தித்து, ஒருவர் முகம் ஒருவர் பார்த்த ஆண்டவர் ஆலயத்திலே நாங்கள் கர்த்தரை தொடுகிற நாட்களை வெகு விரைவில் எதிர்பார்க்கிறோம். எங்க தேவரீர் உடைய கரத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரத்திலேயும் திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த வீடியோவை, இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கு வேண்டிய அற்புதத்தை தேவன் செய்யும்படி காட்சிக்கிறேன். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. தொடர்ந்து தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சமாதானம், வழிநடத்தது சுகமும் பலனும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும், குறிப்பாக கிறிஸ்து சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God bless you.